ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான அருமையான முட்டைக்கோஸ் ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டிங்க. 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 3/4 கப்பு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸை நல்லா நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி போட்டு தரதை விட இந்த மாதிரி காய்கறி வெங்காயம்லாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த ரொட்டியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு இருக்கணுங்க. அப்போ தாங்க காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வருங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த பொருட்களோட சேர்த்து மாவை ஒரு டைமு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு சின்ன வாழை இலை எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொடச்சி விட்டுக்கலாங்க. இந்த ரொட்டி மாவை அதில் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாங்க. கையில் நல்லா தண்ணியை தொட்டுக்கலாங்க. தண்ணியோட அமுத்தும் போது தாங்க இந்த ரொட்டியை நல்லா அமுத்த முடியுங்க. ஏன்னா மாவு கொல கொலன்னு இருக்கனால எண்ணெய் தடவி நம்ம கையில் பண்ணும்போது கையிலலாம் ஒட்டுங்க. கையை நல்லா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுத்தும் போது நமக்கு அமுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. ஒரு இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதை ஒரு சின்ன துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது மேலே உள்ள வாழை இலையை எடுத்துடலாங்க. ரொட்டியை திருப்பி விட்டுக்கலாங்க. அது மேலே ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தாங்க உள்ளுக்குள்ளே அந்த முட்டைக்கோசு வெங்காயம்லாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. இப்போ மூடி எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், ரொட்டியை திருப்பி பார்க்கும்போது ரொட்டி எவ்வளோ சூப்பராக வாசனையோடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரொட்டியை நான் சொன்ன இதே மெத்தடில் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வருங்க. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வர்னிஸ் கிச்சனை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கொன்னே வருங்க. முட்டைகோஸில் அதிக அளவு நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதிக அளவில் விட்டமின் கே இருப்பதால் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவியாக இருக்குதுங்க. அல்சரை குணப்படுத்துதுங்க. குளூட்டமைன் அதிக அளவில் நிறைந்து உள்ளதுங்க. முட்டைகோஸில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருப்பதால் அது கண்புரையை தடுக்கிறது. முட்டைகோஸில் வைட்டமின் சி, வைட்டமின் பி உள்ளன. முட்டைக்கோஸில் உள்ள சல்பர் மற்றும் அயோடின் ஆகியவை வயிறு, குடல் மற்றும் குடல் சவ்வு போன்ற உறுப்புகளை சுத்தப்படுத்துறதுக்கு உதவுதுங்க. இந்த முட்டைக்கோஸ் ரொட்டிக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் பச்சடி இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. முட்டைக்கோஸ் ரொட்டிக்கு தக்காளி தொக்கு, தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த தக்காளி தொக்கு நம்ம சேனலில் செஞ்சு ரெசிபி போட்டிருக்கேங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த முட்டைகோஸ் ரொட்டியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.